நாம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறது சிம்பிள் விஷயம் இல்லைங்க. ஆனால் ரொம்ப பேர் தேவனோட பாதையில் நடக்கிறதுல சில முக்கியமான விஷயங்களை விட்டுடுறாங்க. இன்றைக்கு நம்ம 10 முக்கியமான ஆன்மீக பழக்கங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. முதல்ல ஒரு சின்ன கேள்வி. உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் சத்தமாக, அதாவது சவுண்ட் பிஹேவ் பண்ணுறீங்களா, இல்லை சத்தம் இல்லாமல் சத்தமாக செத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆன்சர் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, ஜெபம், ப்ரேயர். ப்ரேயர் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரீத்திங் மாதிரி. நம்மோட தேவன் கூட நாள்தோறும் பேசுகிற ஒரு நேரம். ப்ரேயர்னு கேட்டால் சில பேருக்கு ஃபார்மல் ரொட்டீன் மாதிரி தோணும். ஆனால் உண்மையில் இது ரிலேஷன்ஷிப் மாதிரியாக இருக்கணும். இது ஃபார்முலாக ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லாமல், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நம்மளுடைய உறவினர்கிட்ட, நம்ம ரொம்ப நெருங்கவங்கிட்ட எப்படி நம்ம பேசுவோமோ அந்த மாதிரி நம்ம கடவுள் கூட பேசுகிற ஒரு டைம் இது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5:17 நம்ம நிரந்தரமாக, அதாவது இடைவிடாமல் நம்ம எப்போவுமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பேட்டரி லைஃப் மாதிரி. ஜெபம் தான் அதோடைய சார்ஜர் பாயிண்ட்டு. ஒரு வேலைக்காரர் எப்போவுமே வீட்டில் ஜெபிக்கிறாராம். ஒரு நாள் அந்த வீட்டார் கேட்டாங்க, நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், நான் தேவன் கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மொபைல் அன்லாக் பண்ணுறது மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன்கிட்ட அன்லாக் பண்ணுங்க. அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, தினமும் ஜெபிக்க பழகிக்குங்க. முயற்சி இல்லாமல் ஜெபத்தை தவிர்த்தா நாம் தேவனோட ரிலேஷன்ஷிப்பில் நாமே நாசமாக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நல்லா ஃபோக்கஸ்டாக ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ கடைசியாக மனதார ஜெபிச்சிங்க? இப்போவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். 2வது, வேத வாசிப்பு. பைபிள் இஸ் யுவர் டெய்லி பிரெட். நம்ம உடம்புக்கு சாப்பாடு எப்படி தேவைப்படுதோங்க, அதே மாதிரியே நம்ம ஆன்மாவுக்கும் பைபிள் வசனம் தேவைப்படுது. யோசுவா 1:8 சொல்லுது, இந்த பைபிளில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே நம்ம வாயிலிருந்து இரவும் பகலும் நீங்காமல் இருக்கணும் அப்படின்னு. ஒரு நாளும் பைபிளை தாண்டி ஒரு ட்ரூ டைரக்ஷன்ஸ் கூட நம்ம லைஃப்க்கு கிடைக்காது. அப்போ நம்ம பண்ணுற டைரக்ஷன்ஸ், டெசிஷன்ஸ் இது எல்லாமே காட்ஸ் வில் கூட மேட்ச் ஆகணும் இல்லையா? அப்போ பைபிளில் இருக்கிற வசனங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம காட்ஸ் வில் என்னன்னா நமக்கு தெரியும், நம்ம லைஃப்லேயும் நம்ம டைரக்ஷன்ஸ் எடுக்க முடியுங்க. அப்போ பைபிள் வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு அண்ணா வேலை ரிலேட்டடாக ரொம்ப டென்ஷனில் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் சின்ன ப்ரேயர் பண்ணி பைபிள் எடுத்து படிக்கும்பொழுது கரெக்டாக ஆண்டவர் சரியான வசனத்தில் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போவே இன்னைக்கு நீங்கள் படித்த வசனத்தில் ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு கூட பேசியிருப்பார். அது இப்போவே நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 3, கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ். நம்ம பைபிள் வசனங்களை படிக்கிறது வேறு, அதே நம்ம ஒபே பண்ணுறது வேறு. அதாவது நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறது அது வேறு. யோவான் 14:15 இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னா என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க அப்படின்னு. ஒரு உண்மையான காதல், ஒரு உண்மையான அன்பு எப்போ அவங்க வெளிப்படும், அது எப்போ அவங்க கிரியையில் செயலில் காட்டுறாங்களோ அப்போ தாங்க அது வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு சகோதரிக்கு தேவன் சொன்னாராம், இந்த வேலையை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சாம் அதை பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க கீழ்ப்படைஞ்சு அதை விட்ட பிறகு தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க மனசில் ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக இருந்துச்சுங்க. அப்போ ஆண்டவர் மேலே அவங்க உண்மையாக அன்பு வச்சுருக்கிறத அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழ்ப்படைஞ்சு காட்டிருக்கிறாங்க. இன்றைக்குமே கடவுள் நம்மளை கீழ்ப்படிறதுக்கு ஆசைப்படுறாருங்க. இந்த வாரத்தில் தேவன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஒருவேளை நீங்கள் அதை செய்யாமல் ஒதுக்கியிருந்தா இப்போவே அதை ஆக்ஷனில் கொண்டுட்டு வாங்க. பாயிண்ட் நம்பர் 4, சுவிசேஷம் பகிர்தல். ஷேர் த காஸ்பல் போர்ட்லி. நம்மக்கிட்ட ட்ரூத் இருக்குது, காஸ்பல் இருக்குது, ஆனால் நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்தோம்னா நம்ம பாவம் பண்ணிகிட்ருக்கோங்க. மத்திய 28:19 இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, எல்லா ஜாதிகளுக்குமே நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற யாரோ பாஸ்டர் வேலை மட்டும் கிடையாதுங்க. இது இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வேலையும் இதுதான். அதற்காக தான் நம்ம எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோங்க. ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன்.
ஒரு பெண்மணி பஸ்ஸில் போகும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கு தினந்தோறும் ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஆத்துமா கர்த்தருக்குள்ளே சேவ் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு யாராவது நான் பிலீவருக்கு இந்த வீடியோ அனுப்பணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போவே அனுப்புங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது ஆண்டவர் வார்த்தையை அவங்கக்கிட்ட நீங்கள் சேர்க்கலாம். 4வது பாயிண்ட், சபை வருகை. டோன்ட் ஸ்கிப் த சர்ச். சிலர் சொல்கிறாங்க, நான் வீட்டிலே ப்ரேயர் பண்ணுறேன், அதுதான் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? எபிரேயர் 10:25 சொல்லுது, நீங்கள் சபை கூடி வருதில் நீங்கள் விட்டு விடக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சபையாக கூடி வாங்க. நம்ம பர்சனல் ப்ரேயர்ன்றது வேறு, காங்கிரிகேஷன் ப்ரேயர் என்பது வேறு. சர்ச்சில் சேரும்போது தான் நம்ம ரிசீவ் பண்ணுறது ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அப்போ என்னென்னா வர்ஷிப்பு, வேர்ட் ஆஃப் காட், ஃபெலோஷிப்பு, அக்கௌண்டபிலிட்டி, இப்படிப்பட்ட விஷயங்கள் அங்கே தான் நமக்கு கிடைக்குங்க. பர்சனல் ப்ரேயரில் எங்கெங்கே நமக்கு ஃபெலோஷிப் கிடைக்கும், நம்ம எப்படி ஆண்டவர் வார்த்தையை நம்ம அதிகமாக கற்றுக்க முடியும். அப்போ ஃபெலோஷிப் தேவை. ஆண்டவர் வார்த்தையை யாராவது கிட்டேருந்து நம்ம கற்றுக்கும் போது தான், அதாவது பைபிளை படித்து ஸ்டடி பண்ணவங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு நபர் பர்சன் இருப்பாங்க, அவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கும் போது தான் நமக்கு இன்னமும் அதிகமாக நமக்கு நாலேஜும் வளருங்க. அதுக்காக தான் சர்ச் கூடி வரதில் நம்ம விட்டு விடவே கூடாது. இந்த வாரம் சண்டேக்கு நீங்கள் சர்ச் போகிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த மெசேஜ் எப்படி இருந்துச்சு, பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சா உங்களுக்குன்னு சொல்லிட்டு.